friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான கத்திரிக்காய் சாதம் வாங்கிபாத். ஒரு ஃபெமிலியரான பாப்புலரான கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ் இது. நல்ல கத்திரிக்காய் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு அருமையான ரைஸ் இது. இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு அருமையான டிஷ்ஷுங்க இது. இந்த வாங்கிபாத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல ஒரு தயிர் பச்சடி ஆனியன் ரைத்தா வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்கிபாத் செய்யும்போதும் அதுவும் கண்டிப்பாக செஞ்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதம் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி தயாரிக்கணும், வாங்கிபாத் மசாலா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா வறுத்து பொடிச்சு நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணணும். இப்போ நான் எடுத்திருக்கிற சாத குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மசாலா அரைக்க போகிறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாங்க. இங்கே 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ், மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 நார்மல் வரமிளகா, கூடவே 3 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி எடுத்துருக்கிறேன். மொத்தமாக ஒரு 7 மிளகா கிட்ட எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி மிளகா வந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 250 கிராம் ரைஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல துருவின தேங்காய், அடுத்தது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்தது கசகசா 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது வந்து 3 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். எனக்கு ஏலக்காய் நிறையா சேர்த்துனா ஒரு இனிப்பு வாசனை வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து போதுமான அளவு இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம பொடிச்சுக்கணும். இந்த மசாலா பொடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தால். இப்போ நான் இந்த மசாலா பொடியை உடனடியாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டே வறுத்துக்கிறேன். இங்கே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ், அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுத்தது கசகசா வெந்தயம், இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். நல்லா ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே 4 நல்ல காரமான வரமிளகா, 3 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி சேர்த்துக்கிறோம். ஸோ இதுவும் நல்லா சேர்த்து வறுத்து விட்டுறலாம். கரிஞ்சிராமல் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. அடுத்தது ஃபைனலாக நல்லா துருவின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டு நல்லா பொடிச்சிடணும். இப்போ வறுத்த மசாலா பொடியெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ட்ரையாக பொடிச்சுக்கணும். தண்ணி விட வேண்டாம், பொடியாக செஞ்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சாச்சு. நல்ல கமகமான வாசனையோட அருமையாக மசாலா பொடி ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம சாதம் தாளிச்சிடலாம். இங்கே நான் ஒரு 250 கிராம் ரைஸை வந்து நல்ல சாதம் வடித்து நான் வந்து ஒரு இப்படி அகலமான பாத்திரத்தில் போட்டு லைட்டாக ஆற விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வெரைட்டி ரைஸஸ் தாளிக்கும் போது சூடாக அப்படியே சேர்த்து நம்ம கிளறினோம்னா குழஞ்சிரும் சாதம், அதே மாதிரி உடஞ்சும் போயிடும். நல்லா உதிரி உதிரியாக பளபளன்னு இருக்குன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஆற வச்சுக்கிறேன். இது வந்து நார்மலாக நான் வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ். ஸோ சாதமும் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது புளிக்கரைசல் வேணும். இங்கே வந்து நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற விட்டு திக்காக புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு புளிக்கரைசல் போதும், அதிகம் வேண்டாம். அடுத்தது கத்திரிக்காய். நான் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன்.
இது வந்து நல்ல நீளமாக கிடைக்கக்கூடிய அந்த பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம், இல்லை நல்ல குண்டாக பெருசாக கிடைக்கக்கூடிய பெங்களூர் கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி கர்நாடகா சைடு வந்து அந்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல பச்சை கத்திரிக்காய் அல்லது பெரிய கத்திரிக்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்களில் கிடைக்கிற இந்த மாதிரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணியும் நல்ல ஒரு சுவையான வாங்கிபாத் பண்ணலாம் அப்படிங்கிறக்கு வேண்டி நான் நம்ம ஊர் கத்திரிக்காவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா இப்படி சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும். இங்கே ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை நல்லா இப்படி சன்னமாக நீளமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிட்றேன். ஸோ நமக்கு சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும், சொத்தையெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இந்த கடாய் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்துக்கிறேன். இது நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கூடவே நல்ல ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த சாதத்தோடு சேரும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பிரிஞ்சால் சேர்த்துக்கலாம். நல்ல கத்திரிக்காய்களை சேர்த்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகி கத்திரிக்காய் வந்து வதங்கிடணும். சீக்கிரமாக கத்திரிக்காய் வதங்கி வெந்துடும். அது நம்ம நல்லா சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டாம், அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்து விட்டுறலாம். புளிக்கரசலை சேர்த்து விட்டுறலாம். அது நல்லா குயிக்காக அப்சார்ப் ஆயிரும். இந்த கத்திரிக்காயோட கொஞ்சம் புளிப்பு சேர்ந்தால் தான் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஸோ நல்லா புளித்தண்ணி சேர்த்து விட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வாங்கிபாத் மசாலா பொடியை சேர்த்து விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடியை சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன், ஜாகரி சேர்த்துக்கிறேன். இது கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி. மோஸ்ட்லி அங்கே எல்லா ரெசிபீஸ்லேயும் கொஞ்சமாக ஜாகரி சேர்த்துவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த வாங்கிபாத்துக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தாச்சு. இப்போ ரெடியாக வச்சுருக்கிற சாதம் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. ஈவனாக எல்லா சைடும் அந்த மசாலா படுற மாதிரி கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வாங்கிபாத் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு வேண்டி நல்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து கிளறி விட்டுறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப நல்ல வாசனையான சுவையான கத்திரிக்காய் சாதம் வாங்கிபாத் பிரிஞ்சால் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலா பொடி வாசனையோட அந்த க்ரன்ச்சியான நட்ஸும் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் தயிர் பச்சடியோட நல்ல ஒரு ஆனியன் ரைத்தாவோட இந்த வாங்கிபாத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதாசமேலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.